அந்நாட்களில் சாலமன் அரசர் பலி செலுத்துமாறு இவனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடை இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல் சாலமன் 1000 பலிகளை செலுத்தினார். அன்றிரவு இவரில் ஆண்டவர் சாலமனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமன், உன் அடியாராகிய என் தந்தை தாவீதுக்கு உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அறையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியானை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கி உள்ளீர். நான் செய்வதாக சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தேர்ந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கின்றேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கும், நன்மை தீமை பகுத்தறியும் தேவையான ஞானம் இருந்த உள்ளத்தை அடையலைக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுளரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை. உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டும் கேட்டிருக்கின்றார். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கின்றேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானம் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இணையான அரசர் எவரும் இரார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலளிப்பான பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். இல்லினத்தம் நாட்டத்தை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலகிவிடாதேயும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றத்துக்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகள் படி நடப்பதில் மகிழ்ச்சி வருகின்றேன். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். என் நாடுகளின் குரலுக்கு செவி சாய்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்ற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தங்கள் செய்தவையும் கற்பித்தவையும் எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலைநிலத்துள் தனிமையாக ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வு விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்தனர். உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி வந்தார்கள். அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்கள் கண்டார். அவர்கள் ஆயிரில்லாத ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவனுடைய உலகத்திலேயே சிறந்த அரசர்கள் அப்படின்னு நம்ம அந்த பட்டியலுக்கு அப்படின்னா ஒரு 5 பேர் நம்ம எடுக்கலாம். பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதலாவது ஒரு கிரேட் அரசர் அப்படின்னா தாவீது அரசர் தான். அதுக்கு அடுத்து உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு அரசர் அப்படின்னு சொன்னால் அது சாலமோன் தான். ஏன்னா சாலமோன் அரசு ஆட்சி நல்ல ஆட்சி ஆளுநருக்காக இல்லை, அவருடைய ஞானத்துக்காக தான் அவர் ரொம்ப பேர் பெற்றவர். என்னுடைய முதல் மாதத்தில் நான் பார்க்கும் பொழுது கடவுள் சாலமோனை கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னு கேள்வி தருகிறேன் அப்படின்னு. இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கடவுள் எப்போ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, உனக்கு என்ன வேணும் கேள்வி நான் தரேன் அப்படின்னு. யாரும் கேட்டிருக்காரு? திடீர்க்கு நீ கோயில் வரீங்க தானே, திடீர்க்கு ஜோம் பண்ணுறது தானே, கடவுள் கிட்ட கேட்கணும் தானே. கேட்டிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்கறது உங்களை, கடவுள் உங்களை கேட்டிருக்காரா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. கேட்காம கொடுத்துட்டார். கேட்காம அதெல்லாம் கேட்கலாம். நீங்கள் சாலமோனோட பெரிய ஞானி. ஆண்டவர் இது சாலமோனத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஞானத்தை கேட்டிருக்கார். இது அந்த ஞானத்தை புரிந்து கொள்பவர்கள் மட்டும்தான் இந்த ஞானத்தினுடைய அறிவு பெற முடியும். அதனால தான் அவங்க ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் வரலாறு படிக்கும் பொழுது யார் ஞானிகளை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அறிவு இருக்கிறவங்க ஞானி கிடையாது. ரொம்ப அறிவு இருக்கிறவங்க ஞானி கிடையாது. யார் ஞானி அப்படின்னா தன்னையே தான் இழக்கிறாங்க, அவன் தான் ஞானி. எனக்கு இல்லாம தனக்கு இல்லாம தானாக வாழக்கூடிய மனிதர் மட்டும்தான் அவன் ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஞானி தன்னிடத்தில் இருப்பது எல்லாமே இழந்து அதுக்குள்ள அவனுடைய மகிழ்ச்சியாக இருப்பான். எதுவுமே இல்லாத மகிழ்ச்சியாக இருப்பான். அதுதான் ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று கடவுள் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்றது, அவர் ஞானத்தை வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஞானம் உண்மையை தெரிந்து கொள்வது தான் ஞானம். உண்மை பேசுவது தான் ஞானம். நியாயமாக இருப்பதுதான் ஞானம். அதாவது எதெல்லாம் நல்லதாக இருக்கோ, அது எதெல்லாம் நல்லது இருக்கோ அது ஞானத்திலிருந்து வந்தது. அதனால தான் கடவுள் தான் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்டம் ஆஃப் காட். யார் கடவுளை வணங்குகிறார்களோ ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு ஒருவருக்கும் கடவுள் சும்மா சாதாரணமாகவே அந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்காமவே கடவுளை புரிந்து கொள்ள ஞானம் கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம ஞானத்துக்குள்ள ஞானம் தான் கடவுளை புரிந்து கொள்வது. கடவுளை புரிந்து கொள்வது ஒன்று, அவரோட வாழ்வதற்குள்ள அதோட ஞானம். அந்த தகவல் தான் நம்ம கற்றுக்கிறோம். கடவுளோட நம்ம வாழதான் நம்ம முயற்சி பண்ணிக்கிறோம். அது எவ்வளோ வள்ளி கொண்டு போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது கடவுள் தான் நம்ம வாழ வேண்டும். ஒரு மனிதன் கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்றது என்னுடைய முதல் வாசகம் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லுவோம். நம்ம நிறைய முறை கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, நம்ம உடல் சுத்தம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கலாமா?
சரி, ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அது கேட்கலாமா? என் குடும்பத்தில் எப்போதுமே ஒரு அமைதி சமாதானம் இருக்கணும் அப்படின்னு அது கேட்கலாமா? கேட்கலாமா? இது கேட்கலாம், அதுக்கும் கேட்கலாங்க. கிறிஸ்தவர்களே, ஞானத்தில் இருப்பவர்கள் அவர்கள் எதுவுமே தேவையில்லை. அந்த ஞானமே போதும். அந்த ஞானம் அப்படின்றது என்னன்னா ஒரு திருப்தி. எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? கடவுள் என்ன வேணும்? கடவுளே என்கிட்ட இருக்க பொழுது நான் என்னத்தை கடவுள் போய் கேட்கறது? என்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுக்க முடியுமா? அத்தனை கடவுள் என்னோட இருக்க பொழுது எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன இது கூட அது கூட நான் எப்படி கேட்கலாம்? கேட்கலாமா? நம்ம எப்போ நம்ம கேட்குறோமோ அப்போ நம்மகிட்ட இல்லைன்னு தான் கரெக்டாக இல்லாததான் ஒரு பொருளை நம்ம கேட்கணும். அப்போ கடவுள் இருக்கும் பொழுது அவரோட நான் இருக்கும் பொழுது அவர் ஏன் கொடுக்கிறார், நான் அவர் கொடுக்குறேன். அப்போ அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எதுக்கான? அப்போ நான் என்ன அவர்கிட்ட போய் கேட்கணும்? என்கிட்ட இருக்கிறதையே நான் கேட்கலாமா? என் பேக்டில் இருக்கிறது நான் எடுத்துக்கலாமா? நான் 10 ரூபாய் எடுத்துக்கிறேன், பேக்டில் நான் பேசுகிறேன். இது ஒருவேளை உங்களுக்கு இந்த ஞானம் புரியல போல இருக்கு. ஞானம் வெறும் புரிச்சுக்குவாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவர்களே, ஞானம்ன்றது இதுதான். சில நேரத்தில் ஞானம் அதை குழப்பி விட்டுரும். இப்போ நான் உங்களை குழப்பிக்கிறேன். கிறிஸ்தவர்களே, இன்னையுடைய வாசகம் கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஞானம். கடவுளையே தான் நம்ம கேட்கணும். கடவுள்கிட்ட இருக்க நிறைய பொருள் இருக்கு. அந்த பொருள்களை கேட்காம கடவுளையே நான் கேட்கிறேன். அதுதான் ஞானம். ஏன்னா எப்போ கடவுள் என் கூட இருக்கிறாரோ நான் கடவுளை எனக்கு எதுவுமே தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை கடவுள் சாலமோன் கொடுக்குறார். அது கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுறாரு, உலகத்திலே இதுக்கு முன்ன பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் கிடையாது, பிறக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் கிடையாது. அந்த மாதிரி சிறந்த ஒரு ஞானி இருப்பாய். இந்த சாலமோனுடைய வரலாறு படிக்கும் பொழுது நிறைய கதைகள் இந்த விக்ரமாதித்யா அப்படின்னு நம்ம நாட்டில் சில ஸ்டோரியெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் விக்ரமாதித்யா அப்படின்ற ஆளே கிடையாது. இது சாலமோனுடைய ஞானத்தை தான் அவங்க எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கிறிஸ்தவர்களே, உண்மையான ஞானம் என்னன்னா நான் கடவுளோடு இருப்பது, கடவுள் என்னோட இருப்பது, அவ்வளோதான். இதுதான் நான் எப்போ கடவுளோடு நான் இருக்கிறேனோ நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீங்கு எனக்கு வராது. ஏன்னா கடவுளோடு நான் இருக்கும். நான் எப்போ கடவுளை பிரிஞ்சு நான் போகிறேனோ அப்போதான் எனக்குள்ள இல்லாத தேவையில்லாதான் எனக்கு சொல்லலாம். கிறிஸ்தவர்களே, என்னுடைய நட்சத்திரம் பார்க்கும் பொழுது சீரர்கள் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை போய் கடவுள்கிட்ட மற்ற ஜனங்களை போய் பரவிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா சொல்றாங்க, நாங்கள் இது செஞ்சு பேய் ஓட்டணும், அதை பண்ணோம், ஜனங்க எங்களை அவ்வளோ பாராட்டினாங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம், அதெல்லாம் உடம்பு சரியில்லை மக்கள் கை வச்சுக்கணும் குணமானாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டு அவருக்கு போய் கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போய் கொடுக்கும் பொழுது மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக மறுபடியும் சொல்றாங்க. அதனால கடவுள் சொல்றாரு, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், கொஞ்சம் பாலத்தில் துருவம் போகிறாங்க. ஆனால் மக்கள் அந்த ஞானத்தை தேடி போகிறாங்க. நேற்று கூட யாராவது சொன்னாங்க, யூஸ்வலாக அந்த லேடி ஃப்ரூட்ஸ் சர்ச்சில் ஃபீஸ் நடந்துட்டுருக்குல்ல, யூஸ்வலாக நம்ம இந்த 3 சர்ச் எப்படின்னா இங்கே ஒரு ப்ராப்ளம், அங்கே இருக்கவங்கள இங்கே வருவாங்க, அங்கே இன்ஃபினிட்டிஸ் சர்ச்னா இங்கே இருக்கவங்க அங்கே போவாங்க. ஆனால் நேற்று ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே இருக்கிறதுனால ஈவினிங் அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. ஏதோ அங்கே ஃபீஸ் நடந்தாங்க இங்கே ஏன்னா நேற்று ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று இந்த ஈவினிங் மாஸ் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது மக்கள் அப்படியே யாரும் ஏச்சியே போல 2.5 மணி நேரம் எப்படி உட்காந்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. இன்னைக்கு நட்சத்திரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை கேட்கறதுக்காக ஒவ்வொரு ஜனங்கள் அப்படியே எங்கே போறாங்க போறாங்க. ஏன்னா அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதனுடைய உணவு என்ன அப்படின்னா ஞானம் தான். நம்மளுக்கு பசியாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறோம் உடலுக்கு. ஆனால் சில ஒரு வார்த்தை, அதாவது ஒரு வார்த்தை, ஒரு மனசு சம்பந்தப்பட்ட ஒரு
பசி இருந்தால் கூட அப்படியே நிம்மதி ஒன்று இருக்கும். அதுதான் ஞானம். கடவுள் எங்களுடைய திருப்பள்ளி நாம் கடத்தை கேட்போம். தேவா, உன்னுடைய ஞானத்தை நமக்கு தந்து நம்ம எப்பொழுதுமே உன்னுடைய மக்களாக அந்த ஞானத்தை பெற்றவர்களாக மற்ற அந்த ஞானத்தை